இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் பார்த்தீங்கன்னா, தமிழ் சினிமாவுல மட்டுமல்ல, இந்திய அளவுல மோஸ்ட் வாண்டட் இயக்குனராக உருவெடுத்திருக்காரு. இவருடைய படங்கள் அடுத்தடுத்து வசூலிலும் சரி, கதைக்களத்திலுமே சரி, நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் பெற்று வருது. அந்த வகையில இவருடைய இயக்கத்துல சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய நடிப்புல கூலி அப்படின்ற திரைப்படம் 14ஆம் தேதி உலகம் முழுக்க ரிலீஸ் ஆச்சு. படம் இன்றளவுமே பல திரையரங்குகள்ல ஹவுஸ்ஃபுல்லாக போய் கொண்டிருக்கு. எதிர்பார்த்த வெற்றியை விட ஒரு மடங்கு மேலே சென்று இந்த படம் வசூலித்து வருவதாக படக்குழுவை அவ்வப்போது புகைப்படங்களை வெளியிட்டு உறுதி பண்ணிட்டும் இருக்காங்க. இந்த நிலையில பாத்தீங்கன்னா, கூலி திரைப்படம் ரிலீஸ் ஆகி 8 நாட்களுக்கு மேல ஆகியுள்ளது. தற்போது வரைக்குமே இந்த படம் ஓவராலாக கிட்டத்தட்ட 600 கோடிகளுக்கு மேல வசூல் பண்ணிருக்கா. முதல் 4 நாட்கள்ல மட்டுமே 400 கோடிகளுக்கு மேல வசூலாகி உள்ளதாக படக்குழு அதிகாரப்பூர்வ போஸ்டர் ஒன்றை வெளியிட்டு தெரிவிச்சாங்க. இதனடுத்து தற்போது 600 கோடியை தாண்டி இருக்கு. இதனையுமே ஒரு புகைப்படத்தின் மூலம் உறுதி பண்ண இருக்காங்களா. இது ஒரு பக்கம் இருக்க, லோகேஷுடைய அடுத்தடுத்த லைனை பற்றிய தகவல்கள் சமூக வலைதளங்கள்ல வைரலுமே ஆகிட்டு இருக்கு. அடுத்ததாக இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் பாத்தீங்கன்னா, கைதி 2 கையில் எடுக்க இருக்காரு. சோ அதற்கான வேலைகளை கிட்டத்தட்ட முடிச்சுட்டாராம். ஷூட்டிங் அடுத்த மாதம் ஸ்டார்ட் ஆகுதா. இதற்கிடையில ரஜினி சாரையும் கமல் அவர்களையுமே வைத்து ஒரு ஸ்கிரிப்ட ரெடி பண்ணிட்டு இருக்காரு லோகேஷ் அவர்கள். கைதி 2 முடித்த கையோடு அந்த படத்தையுமே எடுக்க இருக்காரா. அதுல ரஜினி சார், கமல் சார் மற்றும் இல்லாம ஏகே அவர்களையுமே கொண்டு வரலாம் அப்படின்னு கதையில ஒரு சில மாறுதல்களை பண்ணிருக்காரா. இதைத்தான் சமீபத்துல லோகேஷ் கனகராஜ் அவர்கள் ஒரு கல்லூரி விழாவுல அது சாருடன் பேச்சுவார்த்தை முடிந்துவிட்டது, கூடிய விரைவில் நாங்க இணைய உள்ளோம் அப்படின்றத சொல்லியிருந்தாரு. இந்த தகவல் லோகேஷ் ரசிகர்கள் மட்டும் இல்லாம ஒட்டுமொத்த ஏகே ரசிகர்களையுமே உற்சாகத்துல ஆழ்த்திருக்கு. இது போன்ற சினிமா செய்திகளை பற்றி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.